ஜெபிப்போம். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் யாருடைய தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. ஆமென். தென்னிந்திய திருச்சபையின் நட்டுவனின்படி இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த தலைப்பானது ரிசன் லார்ட் தை கோ டிராவலர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட சேர்ந்து பயணிப்பவர். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உடன் பயணிப்பவர். இதற்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதிகள் சங்கீதம் 121, யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 16 வரை, அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை, லூக்கா 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 33 வரை. இந்த காலங்களிலே நம்மிடம் காணப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னவென்றால், நான் தனித்து இருக்கிறேனா, தனியாக இருக்கிறேனா, அல்லது தேவன் என்னோடு கூட இருக்கிறாரா என்ற கேள்வி அநேக நேரங்களில் நம்முடைய மனதிலே ஓடும். எப்பொழுதெல்லாம் பிரச்சனைகள் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நமக்கு என்ன தோணும், நான் தனியாக தான் இருக்கிறேனா, எல்லோரும் என்னை கைவிட்டு விட்டார்களா, தேவனும் என்னை கூட இருக்கிறாரா என்ற கேள்வி நமக்கு எழுவது இயற்கையானது. ஆனால் உண்மை என்னவென்றால், நாம் தனியாக நடக்கவில்லை. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு சிலுவையில் இருந்து பின்பு உயிர்த்தெழுந்ததை நாம் அனைவரும் அறிவோம். இன்றும் கூட உயிரோடு எழுந்த தேவன் நம்மோடு கூட பயணம் செய்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். வேதம் சொல்கிறது, ஏசாயா 41:10, பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருக்கிறேன். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மத்தேயு 28:20 வாசிப்போம். மத்தேயு 28:20. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இந்த வேத வசனங்களிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், நாம் தனியாக இல்லை, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த வாசிக்க கேட்ட சுவிசேஷ பகுதியிலிருந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு பயண துணையாக நடந்து வருகிறவர் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். நாம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய வாழ்க்கையானது ஒரு மிக நீண்ட பயணம். இந்த பயணத்தில் நாம் அநேக தரம் தனிமையை உணர்கிறோம், கஷ்டத்தை, நம்பிக்கையின்மையை உணர்கிறோம். அநேக நேரங்களிலே நாம் என்ன பண்ணுறோம், தனிமையை நாம் உணர்கிறோம். தேவன் எங்கே என்று நாம் அநேக நேரங்களிலே கேள்விகளையும் கேட்கிறோம். நான் தனிமையிலே இருக்கிறேனே, தேவன் இருக்கிறாரா, தேவன் எங்கே என்று நாம் கேட்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, வாசி கேட்ட வசனத்திலே, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று வாசிக்கிறோம். அவர் கஷ்டத்தின் மத்தியிலே நம்மோடு கூட இருக்கிறார். நாம் வாசி கேட்ட பகுதியிலே எம்மாவு ஊருக்கு சென்ற 2 சீடர்கள், அவர்கள் தனியாக நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். மிக வருத்தத்தோடு சென்று கொண்டிருக்கிறார்கள், துக்கத்தோடு சென்று கொண்டிருக்கிறார்கள், நம்பிக்கை இல்லாமல் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர் நம்பிக்கை இல்லாமல் சென்று கொண்டிருந்ததை லூக்கா 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பியிருந்தோம் என்று அவர்கள் பேசுகிறார்கள். இஸ்ரவேலை ரட்சிக்கக்கூடிய ஒரு ராஜாவாக அவர் இருப்பார் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். ஆனால் இந்தோ அவர் மரித்து விட்டார். அவர் உயிர்த்தெழுந்ததை அவர்கள் இன்னுமாக நம்பவில்லை. உயிரோடு இருக்கிறார் என்பதை அவர்கள் இன்னுமாக நம்பவில்லை. ஒரு நம்பிக்கையின்மையோடு அவர்கள் கடந்து செல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் சில நேரங்களில் இப்படித்தான் நாம் நம்பிக்கை இழந்து விடுகிறோம். ஏன் என் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கிறது, மற்றவர்களெலாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஆனால் நான் மட்டும், என்னுடைய வாழ்க்கை மட்டும் ஏன் இவ்வாறு இப்படி ஆகிவிட்டது என்று நாம் அநேக நேரங்களில்
நாம் நினைக்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, சங்கீதம் 34:18 வாசிப்போம். சங்கீதம் 34:18. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நாம் எப்பொழுதெல்லாம் இதயம் நொறுங்குண்டு போய் இருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். நாம் ஏன் என் வாழ்க்கை மட்டும் இப்படி ஆயிட்டது என்று நாம் வருத்தப்படும் போது ஆண்டவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். நாம் உடைந்து இருக்கும்போது, மனதளவிலே உடைந்து இருக்கும்போது தேவன் நம்முடைய கூட இருக்கிறார். நாம் கஷ்டத்தின் மத்தியில் நாம் இருக்கும்போது மற்றவங்கிட்டெல்லாம் போய் சொல்கிறோம், ஆனால் உண்மையான கஷ்டத்தை நீக்கக்கூடிய ஆண்டவரை அழைக்க மறந்து விடுகிறோம். நமக்கு வாழ்க்கையில் நமக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனைகள் தான் பெரிதாக தெரிகிறதே ஒழிய அந்த பிரச்சனைகளை நீக்கக்கூடிய, பிரச்சனையிலிருந்து விடுதலை தரக்கூடிய ஆண்டவரை நாம் மறந்து விடுகிறோம். அவர் நம்மோடு கூட பயணிக்கிறார் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். இந்த சீடர்கள் கூட அப்படித்தான் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, வருத்தத்தோடு நடந்து சென்று இருக்கிறார்கள். அவர்கள் லூக்கா 24:15 இப்படி அவர்கள் பேசி சம்பாதித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடன் கூட நடந்து போனார். இந்த சீடர்கள் அவர்களுக்கு மனசு கஷ்டத்தோடு நம்பிக்கை இல்லாமல் நடந்து செல்லும்போது அவர்கள் இயேசுவை அழைக்கவில்லை. ஆனால் இயேசு அவரோடு கூட இணைந்து கொண்டார். நாம் கூட வாழ்க்கையிலே நாம் கஷ்டத்தின் மத்தியிலே மிகுந்த கஷ்டத்தில் இருக்கும்போது நாம் ஆண்டவரை அழைக்க மறந்தால் கூட ஆண்டவர் நம் அருகிலே அவராகவே வந்து சேர்ந்து கொள்கிறார். ஏசாயா 41:10 நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், எப்பொழுதும் நான் உங்கூட தான் இருக்கிறேன். ஆண்டவர் விலகி செல்கிறவரல்ல, அவர் நாம் அழைக்காவிட்டாலும் நம்மோடு கூட சேர்ந்து பயணிக்கிறவர். சங்கீதம் 23:4 நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். மரண இருள் போன்ற பொல்லாப்புகள் நேர்ந்த போது கூட ஆண்டவர் என்ன சொல்கிறார், நம்மோடு கூட இருப்பதை தான் சங்கீதக்காரர் தாவீது சொல்கிறார், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறார். நாம் அவரை தேடாவிட்டால் கூட ஆண்டவர் நம்மை தேடி வருகிறவராக இருக்கிறார். அவ்வாறு நம்மை தேடி வருகிற ஆண்டவர், நம்மோடு கூட இணைந்து வருகிற ஆண்டவரை நாம் எப்படி பார்க்கிறோம்? இந்த எம்மாவூருக்கு சென்ற சீடர்கள் லூக்கா 24:14 ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது என்று வாசிக்கிறோம். நாமும் கூட அநேக நேரங்களில் தேவன் நம்மோடு கூட பயணித்து வரும்போது கூட நாம் அவரை அறியாமல் இருக்கிறோம். அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அறியப்படாதபடிக்கு நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. எதனால் அந்த கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது? அளவுக்கு அதிகமான துக்கம், மன அழுத்தம், சந்தேகம். இந்த சீடர்களுக்கு இருந்தது ஒரு துக்கம். இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாம் நினைத்து கொண்ட இயேசுவை சிலுவையில் இருந்து கொண்டு விட்டார்களே என்ற துக்கம், அதனால் ஏற்பட்ட மன அழுத்தம், அவர் உயிரோடு வருவேன் என்று சொன்னதை அவர்கள் விசுவாசிக்காதனால் ஏற்பட்ட சந்தேகம், இதுதான் அவர்கள் தேவனை அறியாதபடிக்கு அந்த கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. நம்முடைய நிலைமையில் கூட அப்படி தானே இருக்கிறது. நாம் கூட பிரச்சனைகள் அதிகமாக வந்துருச்சுன்னு என்ன பண்ணுறோம்? தேவனை பார்ப்பதில்லை. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று நாம் யோசிப்பதே இல்லை. என் வாழ்க்கையில் தேவன் என்னோடு கூட இருக்கிறாரா என்று நாம் கேள்விகள் அதிகமாக கேட்கிறோம். ஆனால் உண்மை நிலை என்ன? அவர் நம் அருகில் இருந்தால் நாம் அவரை அறியாமல் இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறார். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். நாம் இப்பொழுது மிகப்பெரிய கடன் பிரச்சனை என்றால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ அநேகர் கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொன்ன வாக்குத்தத்தங்களை எல்லாம் மறந்து விடுகிறோம். நம் கண்கள் அப்படிப்பட்ட வேத வாக்கியங்களை எல்லாம் அறியாதபடிக்கு நம் கண்கள் துக்கத்தினாலே மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மோடு கூட பயணித்து வருகிறார் என்பது அந்த துக்கங்களும் பிரச்சனைகளும் ஆண்டவரை அறியாதபடிக்கு மறைத்து விடுகிறது. இன்னும் கூட நம்ம நிறைய பேர் சொல்லுவோம், நான் நிறைய டைம் ஜெபம் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு ஆண்டவர் பதிலே தரவில்லை. 1 யோவான் 5:15 நாம் இப்படி வாசிக்கிறோம், நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் கேட்டவில்லை
நாம் பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். நிறைய பேர் நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஆனால் கிடைக்கலையேன்னு சொல்லி வருத்தப்படுகிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமே ஆனால், அவர் நமக்கு செவி கொடுப்பார் என்று நாம் அறிந்திருந்தோமானால், அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். மேற்கண்ட விசுவாச வார்த்தைகளை நாம் என்ன பண்ணுறோம்? மறந்து விடுகிறோம். வேதத்தின் வாக்குத்தத்தங்கள் நம் கண்கள் அறியாதபடிக்கு நம் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு நம்மோடு கூட வருகிறார் என்பதை நாம் அறியாதபடிக்கு நம் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சமயத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட வரும்பொழுது என்ன செய்கிறார்? வேத வாக்கியங்களை நினைவுபடுத்துகிறார். இந்த சீடர்கள் கூட லூக்கா 24:27 மோசே முதலிய சகல தீர்க்கதரிசனம் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். நாம் கூட வேத வசனங்களை நாம் அறியாதபடிக்கு நம் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கும் பொழுது நம்மோடு கூட பயணம் செய்கிற ஆண்டவர் வேத வாக்கியங்களை நமக்கு நினைவுபடுத்துகிறார். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நினைவுபடுத்துகிறார். அதனால் என்ன ஏற்படுகிறது? நம்முடைய மனம் மாற்றமடையலாம். உள்ளத்திலே தேவ அக்கினி அவர் சீடர்கள் சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்கள்? அவர் வேத வசனங்களை விவரித்து சொல்லும்போது நம் இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? வேத வசனங்கள் நாம் அறிந்து கொள்ளும்போது நம் உள்ளத்திலே தேவ அக்கினி எரியும், வாழ்க்கை புதிதாக மாறும். ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும். மாத்திரமல்ல, ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால் அவருடைய சமூகம் நம்மை விட்டு விலகாதபடி நாம் பார்த்து கொள்ள வேண்டும். யாத்ராகமம் 33:14 வாசிப்போம். யாத்ராகமம் 33:14. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட பயணம் செய்யும் போது அவர் என்ன சொல்கிறார்? என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவருடைய சமூகம் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறது, நம்மோடு கூட பயணம் செய்கிறது. நம்மோடு கூட பயணம் செய்யும்போது அதனால் என்ன கிடைக்கிறது? நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கிறது. மாத்திரமல்ல, யாத்திரை 33:15 அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். என்ன சொல்கிறார்? உம்முடைய சமூகம் எங்களோடு கூட இருக்கவில்லை என்றால் எங்களை இந்த இடத்திலிருந்து அழைத்து செல்லாதிரும். இந்த பிரச்சனைகளில் இருக்கும் பொழுது ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எங்களோடு கூட இருக்கவில்லை என்றால் இந்த பிரச்சனைகளுக்குள்ளாக எங்களை வழிநடத்தாதிரும், பிரச்சனையிலிருந்து விடுதலையை தாரும் என்று மோசே சொல்கிறான். தேவனின் சந்நிதி இல்லாத வாழ்க்கையிலே, தேவனின் சமூகம் இல்லாத வாழ்க்கையிலே வெற்றி கிடைப்பதில்லை. அப்படியே அது வெற்றி கிடைப்பது போல் தோன்றினாலும் அது நிலையானதாக இருக்காது. நம்முடைய வாழ்க்கையில் வேலை, பணம், அந்தஸ்து, பதவி எல்லாமே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட பயணம் செய்யவில்லை என்றால் இவையெல்லாம் ஒரு வெறுமையான, ஒரு மறைந்து போகக்கூடிய ஒரு பொருளாகத்தான் காணப்படுகிறது. இன்று கூட நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? ஆசீர்வாதங்களை தேடுகிறோம். ஆனால் அந்த ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லமையோட தேவனை நாம் அருகிலே வைத்துக்கொள்வதில்லை, தேவனை நாம் தேடுவதில்லை, தேவன் நம்மோடு கூட பயணிக்கிறார் என்பதை விசுவாசிப்பதில்லை. ஆனால் ஆசீர்வாதங்கள் மட்டும் வேண்டும். ஆண்டவர் எல்லாவற்றையும் வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆனால் அவர் அந்த ஆசீர்வாதங்கள் கொடுக்கவல்ல இயேசுவை அவர்கள் தேடுவதே இல்லை. ஆண்டவர் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 121:2 வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி வாசிக்கிறோம். நமக்கு ஒத்தாசை எங்கிருந்து வரும்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில்தான் வரும். மாத்திரமல்ல, சங்கீதம் 121:4 வாசிப்போம். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. உறக்கம்னா என்ன? தூக்கம்னா என்ன? ரெண்டும் ஒன்று தானே.
ரெண்டும் ஒன்றா வேறு வேறையா? தூக்கம் என்பது ஒரு அசதியில் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறது. நம்ம ஊர் பக்கம்லாம் சொல்லுவாங்க, ஒரு சின்ன கோழி தூக்கம் போட்டு வந்துடுறேன், தூக்கம். உறக்கம் என்பது ஆழ்ந்த தூக்கம், அதாவது மன சந்தோஷத்தோடு நிம்மதியாக நீண்ட நேரம் நிம்மதியாக தூங்குவது தான் உறக்கம். அதனால தான் நாம் எம்எல் சிங் ஐயா பாடும்போது கூட உறக்கம் தெளிவோம் உற்சாகம் கொள்வோம் என்று தான் பாடியிருக்கார். தூக்கம் தெளிவோன்னு பாடலை, உறக்கம் என்பது ஆழ்ந்த நித்திரை, ஆழ்ந்த தூக்கம். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. நான் அநேக ரொம்ப நேரம் நான் நினைக்கலை கைவிட்டு விட்டு நான் உறங்குவதில்லை. ஆனால் சின்ன தூக்கம் கூட நான் தூங்குறதில்லை, சின்ன ரெஸ்ட்டு கூட நான் எடுக்கிறதில்லை. அப்படி நம்மை பாதுகாக்கக்கூடிய ஆண்டவர், நம்மோடு கூட இருக்கிற தேவன் நம்மை பாதுகாக்கக்கூடியவர் கர்த்தர். 121:5 கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாக இருக்கிறார். அவர் எப்பொழுதும் நிழல் எப்படி ஒரு மனிதனை விட்டு பிரிந்து செல்லாதோ அதே போல் ஆண்டவர் நம் பக்கத்திலே நிழலை போல நம்மை தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறார். மாத்திரமல்ல, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. ஆனால் இப்போ கொஞ்சம் வெயில் கொஞ்சம் சேதப்படுத்த தான் செய்யுது இல்லையா? ஆனால் இது டெம்பரவரி. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. 7ஆம் வசனத்திலே கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். எல்லா தீங்கும், உலக பிரகாரமான எல்லா தீங்குக்கும் உன்னை விலக்கி காப்பார். மாத்திரமல்ல, உன் ஆத்துமாவை கூட காக்க வல்லவர். ஏனென்றால் உலக பிரகாரமான ஆபத்துகள் கொஞ்ச நாள் இருக்கலாம், மறைந்து போகலாம், திரும்ப வரலாம். ஆனால் ஆத்துமா கெட்டு போய்விட்டால் முழு சரீரமும் சுகமாக இருந்தால் கூட அங்கே பயனில்லை. அதனால் ஆண்டவர் சொல்கிறார், உன் ஆத்துமாவை சத்துருக்கிடமிருந்து பிசாசனிடமிருந்து உன் ஆத்துமாவை காக்கிறேன் என்று சொல்கிறார். அது இல்லாமல் நாம் எங்கே போனாலும் போகும்போது வரும்போதே ஆண்டவர் நம்மை காக்கிறவர். நம்ம கூடவே ஆண்டவர் பயணித்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? இதையெல்லாம் செய்ய முடியும். ஆண்டவர் நம்மோடு கூட பயணம் செய்யும்போது தான் என்ன பண்ண முடியும்? அவர் நமக்கு நிழலாக காணப்பட முடியும். நம்மோடு கூட ஒருத்தர் இல்லை அப்படின்னா நம்ம நிழல், அவருடைய நிழல் நமக்கு பக்கத்தில் இருக்காது. போக்கியம் வருத்தியை நம்ம இது முதற்கொண்டு காப்பவர் நம்மோடு கூட பயணிப்பதனால்தான் அங்கே அவர் நம்ம இதை போக்கியம் வருத்தியை காக்கிறவர். அதனால் நம்ம என்ன பண்ணோம்? எப்போ பயம் வந்தாலும், சோறு வந்தாலும், சந்தேகம் வந்தாலும் கர்த்தரையே நாம் நோக்கி பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவரே நம்மோடு கூட இருந்து நம்மோடு கூட பயணித்து நம்மை பாதுகாக்கிறவர். நமக்கு ஒத்தாசை மனிதரிடமிருந்தல்ல, மனிதர்களை படைத்த கர்த்தரிடமிருந்து வருகிறது. சங்கீதம் 121:1 எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் என்று வாசிக்கிறோம். எனக்கு ஒத்தாசை பக்கத்து வீட்டுக்காரன் கொடுக்க முடியாது, நம்ம கூட வேலை செய்கிறவங்க கொடுக்க முடியாது, ஏதோ அவசரத்துக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் முழு ஒத்தாசையும் பருவத்திலிருந்து வரக்கூடியது தான் நிலையானதாக இருக்கும். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 91:11 வாசிப்போம். சங்கீதம் 91:11 உன் வழிகளை எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக நம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார், தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அவர் நம்மை போக்கிய வருத்தியும் மாத்திரமல்ல, நாம் செல்லும் வழிகளெல்லாம் நம்மை பாதுகாப்பதற்காக அவர் தம்முடைய தூதனை அனுப்புகிறவர். நம்மோடு கூட பயணம் செய்கிற ஆண்டவர் நமக்கு எல்லா விதத்திலும் நமக்கு உதவி செய்கிறவர், நம்மை பாதுகாக்கிறவர். மாத்திரமல்ல, அவர் நமக்கு நாம் செய்கின்ற வேலையிலே நமக்கு கூட இருந்து உதவி செய்கிறவர். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 18:9-10 ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவன் உன்மேல் கை போடுவதில்லை என்றார். பவுல் செய்கின்ற வேலை என்ன?
அவர் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார். அந்த ஊழியம் செய்யும்போது அவருடைய வேலைன்னா பேசுவது தான். ஆனால் அவர் பேசக்கூடாது என்று அநேகர் அவர் தடுத்த போது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ பயப்படாமல் பேசு, மௌனமாக இருக்கக்கூடாது. பிரச்சனைகள் எங்கேயாவது தவறுகள் நடக்கும்போது தைரியமாய் தட்டி கேட்டு அது பேச வேண்டும். நீ பயப்படாமல் பேசு, மௌனமாக இராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். தவறுகளை தட்டி கேட்கும்போது அவர்களால் உன்மேல் ஒருவனும் உன்மேல் கைப்போடுவதில்லை, கைப்பட முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் நம்மோடு கூட பயணம் செய்கிறவர், நம்மோடு கூட இருக்கிறார். இதைத்தான் நம்ம அப்போஸ்தலரிலே நாம் வாசிக்கிறோம். தேவன் நம்மோடு இருப்பதால் நாம் பயப்பட தேவையில்லை. நம்முடைய ஊழியத்திலே, நம்முடைய வேலை ஸ்தலத்திலே அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் தனியாக இருக்கிறோம் என்று நாம் நினைக்க வேண்டாம். நான் ஒரு ஆள் தானே நான் கேட்டு என்ன பண்ண போகிறேன், இல்லை ஒரு ஆள் தானே நான் என்ன செய்ய முடியும் என்னால். ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், அந்த ஒருவர்களோடு கூட இருக்கிறார். பவுலோட வேலை என்ன பண்ணுறது? ஊழியம் செய்வது. கர்த்தர் பவுலோட நீ உன் வேலையை பயமில்லாமல் செய், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். யோசுவா 1:9 வாசிப்போம். யோசுவா 1:9. பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு பயணம் செய்கிறார். அதனால் நம்ம பலங்கொண்டு திடமனதாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீ எங்கே போனாலும் பலங்கொண்டு தைரியமாக இரு, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். எரேமியா 1:8 நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்றார். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். யாருக்கு? சரீரத்தை மாத்திரம் கொள்கிறவருக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆன்மாவை கொள்கிறவருக்கு அதுக்கு மாத்திரம் தான் நம்ம பயப்படணும். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்றார். 2 தீமோத்தேயு 4:17 வாசிப்போம். 2 தீமோத்தேயு 4:17. ரெண்டு தீமோத்தேயு 4:17 கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேற்காகவும் பிரஜாதியெல்லாம் கேட்கிறதுக்காகவும் என்னை பலப்படுத்தினார். பிரசங்கம் அப்படின்னா இப்படி மேடையில் நின்று பேசுவது மாத்திரமல்ல, நான் மற்றவர்களிடையே பார்த்து ஆண்டவரை குறித்து சொல்லுவது கூட அது ஒரு பிரசங்கம்தான். அப்பொழுது நாம் இப்படி செய்யும்போது ஆண்டவர் நமக்கு துணையாக நிற்கிறார். பிரஜாதி எல்லாரும் நாம் சொல்லக்கூடிய வசனங்களை கேட்கக்கூடியதற்காக ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்துகிறார். இந்த நாளிலும் கூட நாம் தியானத்தில் பார்த்தோம் என்றால், அவர் சமூகத்தில் நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். நம்மை பாதுகாக்கிறதை நாம் எப்பொழுதும் பற்றி கொள்ள வேண்டும். அவருடைய சமூகம் நம்மோடு கூட இருக்க வேண்டும். அப்போ தான் நாம் பாதுகாக்கப்படுவோம். மாத்திரமல்ல, தேவனுடைய ஊழியத்தை தேவனோடு இணைந்து நாம் செய்ய வேண்டும். தேவனோடு கூட எப்பொழுதும் நடக்க வேண்டும். தேவனோடு கூட நடக்கும்போது ஆண்டவர் நமக்கு எல்லா விதத்திலும் நம்மை வழிநடத்துவார். இப்போ நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து, இல்லை நமக்கு வரக்கூடிய சோதனைகளை பார்த்து நாம் மனம் தளராமல், என்னோடு கூட தேவன் இருக்கிறார், என் கூடவே இருக்கிறார், அவர் என்னை எல்லா நேரத்திலையும் தாங்கி பிடிப்பார். இதற்கு ஒரு உதாரணம் கூட சொல்வார்கள். ஒரு மனிதன் ஆண்டவரோடு கூட நடந்து சென்று கொண்டிருக்கிறான். நல்ல பாதையில் நடக்கும்பொழுது 2 கால் தடங்கள் அங்கே இருக்கிறது. ஒரு கரடு முரடான முள்ளுள்ள இடத்தில் நடக்கும்போது ஒரு கால் தடம் மாத்திரம் காணப்படுகிறது. அப்பொழுது அவன் ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே, நல்ல இடத்துலலாம் நீ என் கூட வந்தீங்க, ஒரு கஷ்டமான இடத்துல என்னை விட்டுட்டு போயிட்டு என்னை தனியாக நடக்க விட்டீங்களே
அப்படின்னு கேட்குறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இந்த இடத்தில் அது என்னுடைய கால் தடம், நான் உன்னை என் தோளில் சுமந்து சென்றேன், உன் காலில் எந்த காயம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக நான் என் தோளிலே உன்னை சுமந்து சென்றேன். அதுதான் அந்த ஒரு கால் தடம், என்னுடைய கால் தடம். ஆண்டவர் கூட நம்மோடு கூட பயணம் செய்வதனால், நம்மோடு கூட அவர் நடந்து வருவதனால் நமக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்தாலும் அவரே நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை நாம் விசுவாசிக்க வேண்டும், வாக்குத்தத்தங்களை படிக்க வேண்டும். எங்கெல்லாம் நமக்கு வசனங்கள் புரியாதபடி நம் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்திலெல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே இதை எனக்கு விவரித்து காண்பியும் என்று நாம் சொல்ல வேண்டும். அப்பொழுது அவர் விவரித்து காண்பிப்பார். அப்பொழுது நம்மளுடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரியும். ஆண்டவருடைய வேத வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு அதை வெளிப்படுத்துவார். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களை எல்லாம் நாம் உரிமை கொண்டு அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நீர் இப்படி சொல்லியிருக்கிறீர், நீர் என்னை பாதுகாப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர், நீர் என்னோடு கூட நடப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர், நீர் என்னை தாங்குவேன் என்று சொல்லியிருக்கிறீர், உன்னை ஏந்துவேன் சுமப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர். இந்த வாக்குத்தத்தங்களின்படி ஆண்டவரே, நான் தனிமையை உணர்கிறேன். இப்பொழுது நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை தாங்க அப்படின்னு நாம் என்ன பண்ணோம்? கேட்க வேண்டும். எப்பொழுது நாம் தேவனோடு நடக்க வேண்டும், வேதத்தை தியானிக்க வேண்டும். அப்பொழுதுதான் எம்மாவு ஊருக்கு சென்ற சீடர்களின் துக்கத்தை ஆண்டவர் மாற்றியது போல நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற துக்கத்தையும் துன்பத்தையும் ஆண்டவர் மாற்றுவதற்கு வல்லமுள்ளவராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், ஆண்டவரை விட்டு பிரியாத மனதோடவர்களாக இருக்க வேண்டும், ஆண்டவரை பற்றி தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை நாம் உரிமையோடு கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்லக்கூடிய செயல்களை ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கார்? நமக்கு என்ன ஆர்டர் போட்டு போயிருக்கார்? நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசிங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் மாத்திரமல்ல ஊழியம் செய்வது நம் அனைவர் மேலும் விழுந்த கடமையாகும். எனவே நாம் ஆண்டவரை கூடவே ஆண்டவர் நம்மோடு கூட பயணிக்கும்போது நாம் தைரியமாக ஆண்டவரை பற்றி மற்ற இடத்திலே சொல்லலாம். கிரியை செய்வது அவர் செய்வார், சொல்லுவது நாம் விளைகிறவனாலும் நீர்ப்பாய்ச்சினால விதைக்கிறவனால விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்ற வசனத்தின்படி நாம் விதைக்க வேண்டும், நாம் நீர் பாய்ச்ச வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் அதை விளைய செய்வார். அதற்கு நாம் என்ன பண்ணோம்? வேத வசனங்களை நாம் முதலாவதாக நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். நாம் நன்றாக வேதத்தை தியானிக்க வேண்டும். எப்பொழுதும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். எப்பொழுதும் நாம் ஆண்டவரோடு கூட நடக்க வேண்டும். ஆண்டவர் நம்மோடு கூட நடக்க சித்தமாக இருக்கிறார். சீடர்கள் மத்தியிலே அவர்கள் நடந்து சென்று கொண்டே இருக்கும்போது இயேசு அவர்கள் கூடவே நடந்து வருகிறார். ஆனால் அவர்கள் இயேசு நடந்து வருவதை அறியாமல் இருந்தார்கள். நாம் கூட அநேக நேரங்களிலே நம்மோடு கூட இயேசு இருக்கிறார் என்பதை நாம் அறியாமல் எல்லா கஷ்டமும் நான் தான் படுறேன், நம்ம கஷ்டத்தை தூக்கி தலைமையில் வச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசித்தால் ஆண்டவர் நமக்கு அதை கஷ்டத்திலிருந்து விடுதலை கொடுப்பார், பிரச்சனையிலிருந்து தீர்வை கொடுப்பார். இந்த நாளிலும் கூட நாம் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எங்கும் செல்லவில்லை, என்னோடு கூட பயணிக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டால், நாம் ஒவ்வொருவரும் விசுவாசித்தால் ஆண்டவர் நமக்கு அநேகமான ஆசீர்வாதங்கள் நம்மை நிரப்புவார். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் நமக்கு தந்து வருவாராக. ஆமென்.